இதே காலகட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னிட்டு படகுகள்லாம் தயார் நிலையில் வச்சிருந்தோம் தாழ்வான பகுதிகளில். இந்த ஆண்டு அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கா? எவ்வளவு படகுகள் நம்ம தயார் நிலையில் வச்சிருக்கோம்? நம்ம சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வந்து படகு வந்து மீனவர் துறை மூலயமா வந்து ஒவ்வொரு ஆண்டுமே வந்து ஏற்பாடு செய்யப்படும். கடந்த ஆண்டு வந்து மாநகராட்சி சார்பாகவே வந்து படகுகள் வந்து வாங்கப்பட்டு மீனவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு மழைக்காலங்கள் தேவையின் அடிப்படையில் நாங்கள் அதை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றத தெரிவித்திருக்கிறோம். இந்த ஆண்டும் அதே போல் வந்து அவர்களிடமிருந்து நம்ம மாநகராட்சி சார்பாக வாங்கின படகுகளும் சரி, கூடுதலாக தேவையாக இருந்தாலும் மீனவர்கள் துறை மூலயமா தெரிவித்து அவங்கக்கிட்டையும் நம்ம அலைன் பண்ணியிருக்கோம். மாநகராட்சி சார்பாக எந்த பணிகளும் நடைபெறல, வீட்டுகளுக்கு ஒரு படகுகளை வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல வருது? எதிர்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு தான் எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டுமே வந்து களத்தில் நிற்கக்கூடியவர்கள் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லாருமே வந்து களத்தில் நிற்கிறாங்க. ஏதாவது ஒரு பகுதியில் வந்து இந்த உள்ளாட்சி பிரதிநிதி வந்து களத்தில் நிற்கல, இந்த எம்எல்ஏ வந்து களத்தில் நிற்கல அப்படின்ட்டுன்னு ஒருத்தராலையும் குறிப்பிட்டு வந்து தெரிவிக்க முடியாது. இப்படி பொதுவாக வேணா விமர்சனங்கள் வைக்கலாம்.